கும்பமேளாவை பத்தி ரொம்ப அதாவது அதிகம்ல அதிகத்துக்கும் அதிகமாக இவங்க அழுத்து விடுற கதைகள்லாம் இருக்கு பாருங்க. அந்த புனிதம் அது இது முதல்ல இத்தனை கோடி பேர் போய் குளிச்சா அந்த நீர் சுத்தமாக இருக்க முடியுமா? இது அடிப்படை அறிவியல். இந்த இடம் எவ்வளவு பேரை தாங்குமோ அதுக்கு மேல ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் வேற போய் குவிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதுல இவங்க போட போட இவ்வளவு பேர் வந்தாங்க, 10 லட்சம் 50 லட்சம் 1 கோடினா ஐயோ நம்ம போகாட்டி நம்ம பாவமாயிருவோம் அப்படின்னு நினைச்சு அறியாத மக்கள் நிறைய போறாங்க. ஆக அரசு இந்த மாதிரி கருத்துக்களை ஊதி பெரிதாக்க கூடாது. அதுதான் பெரிய கின்னஸ் சாதனை மாதிரி. அப்படி இல்லை, அவங்கவுங்க விரும்பினா எப்பயும் போவாங்க வருவாங்க, அது வேற. அது இப்படி வரும்போது அரசுக்கு பொறுப்பு இருக்கு. அது உத்தரப்பிரதேசத்துல ஏற்கனவே அந்த கும்பமேளாவுல குவிந்த மக்களை பார்த்து அங்க 5000 பேர் தான் கழிவறையை சுத்தம் பண்ண இருக்காங்க. கழிவுகளை சுத்தம் பண்றதுக்கு அவங்க அவ்வளவு பேர் அப்படி சோர்ந்து போயிருக்காங்கன்ற செய்தியை படிச்சோம். ஒரு 100 பேரு புண்ணியம் அடையிறதுக்கு ஒரு 20 பேர் இப்படி நஞ்சு சாகணுமா அப்படிங்கிற கேள்வி இதெல்லாம் பக்தர்கள் மனசுல வரணும். அப்படி வந்தா இதை கொஞ்சம் மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். பிஜேபி அரசு இதை செய்யவே செய்யாது. ஏன்னா அவங்களுக்கு இதுதான் அவங்களுடைய முதலீடு. அதனால அவங்களுக்கு மக்களை பத்தி எப்பயுமே கவலை இல்லை. அதனால மக்கள் தான் இதை சிந்திக்கணும். சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குவாங்க, கங்கையை சுத்தம் பண்றோம்னு ஒதுக்குவாங்க. அது போல இந்த கும்பமேளாவுக்குன்னு எவ்வளவு ஒதுக்குறாங்களோ ஒதுக்குவாங்க. அது நோக்கம் நாங்க இதை புனிதம் நினைக்கிறோம், அதுல கொண்டு கொட்டுவோம். மக்களுக்கு எது நல்லதோ, சுகாதாரத்துக்கு பணம் கொடுக்கறது இல்ல, கல்விக்கு பணம் கொடுக்கறது இல்ல, இந்த மாதிரி இவங்க புனிதம்னு நினைக்கிறதுக்கு மட்டும் பணத்தை கொட்டுறது பிஜேபிக்கே உள்ள ஒரு நோய். இந்துத்துவாவுக்கு உண்மையான வழிபாட்டு தலம்ங்கிறது கும்பமேளாவுல மட்டும்தான் இருக்கா? இல்ல. எல்லாம் உங்க ஊர்ல பக்கத்துல இருக்கிற சர்ச்சு மசூதி எல்லாம் இருக்கு பாருங்க, அதுதான் இந்துத்துவாவின் வழிபாட்டு தலம். இந்துக்களுக்கு நிறைய இருக்கு. வணக்கம் மேம். வக்ஃப் சட்டத்துக்கு எதிராக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் அமைந்த எதிர்கட்சிகளோட கருத்துக்கள் எதுவுமே கேட்கப்படல, அனைத்து கருத்துக்களும் புறக்கணிக்கப்பட்டதா ஆராசாவும் சொல்லியிருக்காரு. அது எப்படி பாக்குறீங்க? இது நம்ம எதிர்பார்க்கக்கூடியதான். பிஜேபி ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இப்ப அவங்க பாபர் மசூதியில தொடங்கி இப்ப ஞான்வாபி அந்த மசூதி, அப்புறம் இப்ப சம்பல்ல, இப்படி ஒவ்வொரு மசூதிகள் மேலையும் கேஸ் போட்டு வழக்கு மூலமாக அதை எடுக்கணும், இடிக்கணும். இப்படி ஒரு பக்கம் இந்திய மக்களை ஒரு அழிவு கலாச்சாரத்துக்குள்ள கொண்டு போறாங்க. அதே நேரத்துல சட்டப்படியாகவே அந்த சொத்துக்களை பறிப்பது எப்படி அப்படின்னு இவங்களுடைய அந்த நீண்ட நாள் திட்டம். அதுதான் இப்போ வக்ஃப் வாரிய சட்டமாக கொண்டு வந்தாங்க. இந்த மசோதா வந்த போதே எதிர்கட்சிகள் எவ்வளவு எதிர்ப்புகளை சொல்லியிருந்தாங்க. நீங்க நியாயமா ஒரு கருத்தை எடுத்து செய்யணுங்கிறவங்க தான் அந்த மறுப்புகளையோ எதிர்ப்புகளையோ ஆலோசனைகளையோ கேட்பாங்க. ஆனா இவங்க திட்டமிட்டு இன்னும் இருக்கக்கூடிய 2 ஆண்டுகளை அடுத்து வரப்போறோமோ இல்லையோன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அதனால அதை எப்படியாவது செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கான விளைவுகள் அவங்களுக்கு அடுத்த தேர்தல்ல மிக கடுமையாக தெரியும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஸ்லாமிய சக்திகள் மாவட்ட நிர்வாகத்தை பதிவு பண்ணணும்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? பொதுவாக இந்த பலகாலமாக வழங்கப்பட்ட சொத்துக்கள் அது அனுபவத்திலேயே இருக்கும். அப்படி அனுபவப்பட்ட சொத்துக்களை எல்லாம் அனுபவ பாத்தியதை அப்படின்னு தான் பதிவு பண்ணணும். இப்ப அதுக்கெல்லாம் நீங்க ரெக்கார்டு கொடுங்கன்னு கேட்டா என்ன பண்ணுவாங்க? இது அவங்க நோக்கமே இதுதான். அப்ப என்ன சிஏஏ அப்படிங்கிறாங்க. அப்ப உங்க தாத்தா இங்க இருந்ததுக்கு ஆதாரம் கொடுங்க. அவங்க இருந்த அப்போ ஃபக்ருதீன் அலி அகமதோட குடும்பத்துக்கே அவங்களால ரெக்கார்டு காட்ட முடியல அப்படிங்கிற ஒரு சிக்கல் வந்தது. அதை போல நீங்க அவங்க வக்ஃப் சட்டத்தின்படி, இஸ்லாமிய சட்டத்தின்படி ஒரு சொத்தையோ எதையோ தானமா கொடுக்கணும்னா எழுத்து கூட வேண்டியதில்லை. ஹிபாங்கிறது வாய் மூலமாக கூட அவங்க கொடுக்கலாம். அப்படியெல்லாம் கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் அவங்கள்ட்ட இருக்கும். இப்ப அப்படி ஏதாவது அவங்கள்ட்ட டாக்குமெண்ட் இல்லைன்னா அது உங்க சொத்து கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு முன்னோட்டம். அது இதனுடைய உள்நோக்கம் ரொம்ப வெளிப்படையா தெரியுது. அது நல்லது இல்லைங்கிறது மக்களுக்கு புரியும் நான் நம்புறேன். உத்தரகாண்ட் மாநிலத்துல பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? உத்தரகாண்ட் மாநிலத்துல பிஜேபி ரொம்ப நாளா இதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பொது சிவில் சட்டம்னு அவங்க சொல்லி இருக்கிறது நடைமுறைக்கு வரும்போது
யார் யாருக்கு என்னென்ன சிக்கல் வரும் அப்படிங்கிறது தெரியும். பொது சிவில் சட்டம் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து தவறானது கிடையாது. ஆனா அதை யார் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறத பொறுத்துதான். கத்தி வந்து டாக்டர் கையிலயும் இருக்குது, கொலை பண்றவர் கையிலயும் இருக்குது. அது கத்தி தானே. அது மாதிரிதான் பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது. அதை இவங்க செய்யும் போது இதுல எதையெல்லாம் இவங்க வந்து பறிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும். இல்ல மத ரீதியாக வேறுபாடு இருக்கக்கூடாதுன்னா மத ரீதியா ஜாதி இருக்கலாமா? அது வேறுபாடு இல்லையா? அப்ப இந்த ஜாதி கோயிலுக்கு உள்ள போலாம், இந்த ஜாதி கும்பிடலாம் அப்படிங்கிற பழக்கம் சரியா? ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியே கோயிலுக்குள்ள விடாம நிறுத்தி வச்சாங்களே, அத சிவில் சட்டம் தடுக்குமா? இப்ப வந்து ஒரு ஜனாதிபதி இன்னைக்கு இருக்காங்க, அவங்கள கூப்பிடாம நாடாளுமன்ற கட்டடத்தை திறந்தீங்க. ஏன்னா அவங்க வந்து மலைவாழ் மக்கள், பழங்குடியினம், ரெண்டாவது விதவை பெண் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன்லாம் கூடாது அப்படிங்கிறதும் பொது சிவில் சட்டத்துல வருமா? இதெல்லாம் தான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. இப்ப அவங்க செஞ்சிருக்காங்க, அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவுல அனைவருக்கும் ஒரு சட்டம் பொருந்துமா? இந்தியாங்கிறது ரொம்ப பெரிய பரப்பளவுள்ள நாடு. இத்தனை மொழி, அவங்களுடைய மாநில பழக்கம், பண்பாடு எல்லாமே வேற. நீங்க எல்லாருக்கும் ஒரே கல்வி சட்டம் பொருந்தாது. அது அப்படி இருக்கும்போது சிவில் சட்டம்ங்கிறதும் அவங்கவுங்க பழக்க வழக்கம் பண்பாட்டுக்கு ஏற்றாற் போலதான் மாறும். ஆகையினால அது வாய்ப்பே கிடையாது. கும்பமேளாவில் வந்து கூட்ட நெரிசல்ல 30க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்து போயிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? நீங்க இன்னைக்கு வந்து இந்த ஊடகங்கள் மூலமாக கிடைக்கிற விளம்பரம் இருக்கு பாத்தீங்களா? அது வந்து ஏதாவது ஒரு ஊர்ல அங்க வந்து கெடா வெட்டினாலோ அல்லது இந்த ஊர்ல காவடி எடுத்தாலோ அது வந்து அந்த ஊர் மக்கள் எப்பயும் செய்யக்கூடிய ஒரு பழக்கமாக இருக்கும். அத வந்து வேற கதைகளை எல்லாம் ஏத்தி அதை ஒரு அரை மணி நேரம் போட்டு காமிக்கும் போது மத்த ஊர்ல இருக்கவங்களுக்கு ஓ அந்த கோயிலுக்கு ஏதோ சிறப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அங்க போறாங்க. அதுல இந்த கும்பமேளாவை பத்தி ரொம்ப அதாவது அதிகம்ல அதிகத்துக்கும் அதிகமாக இவங்க அழுத்து விடுற கதைகள்லாம் இருக்கு பாருங்க. அந்த புனிதம் அது இது முதல்ல இத்தனை கோடி பேர் போய் குளிச்சா அந்த நீர் வந்து சுத்தமாக இருக்க முடியுமா? இது அடிப்படை அறிவியல். அந்த இடத்துல இந்த இடம் எவ்வளவு பேரை தாங்குமோ அதுக்கு மேல ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் வேற போய் குவிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதுல இவங்க போட போட இவ்வளவு பேர் வந்தாங்க, 10 லட்சம் 50 லட்சம் 1 கோடின்னா ஐயோ நம்ம போகாட்டி நம்ம பாவமாயிருவோம் அப்படின்னு நினைச்சு அறியாத மக்கள் நிறைய போறாங்க. ஆக அரசு வந்து இந்த மாதிரி கருத்துக்களை வந்து ஊதி பெரிதாக்க கூடாது. அதுதான் பெரிய கின்னஸ் சாதனை மாதிரி. அப்படி இல்லை, அவங்கவுங்க விரும்பினா எப்பயும் போவாங்க வருவாங்க, அது வேற. அது இப்படி வரும்போது அரசுக்கு பொறுப்பு இருக்கு. அது உத்தரப்பிரதேசத்துல வந்து ஏற்கனவே அந்த கும்பமேளாவுல வந்து குவிந்த மக்களை பார்த்து அங்க வந்து 5000 பேர் தான் வந்து கழிவறையை சுத்தம் பண்ண இருக்காங்க. கழிவுகளை சுத்தம் பண்றதுக்கு அவங்க அவ்வளவு பேர் அப்படி சோர்ந்து போயிருக்காங்கன்ற செய்தியை படிச்சோம். அப்ப வந்து ஒரு 100 பேரு புண்ணியம் அடையிறதுக்கு ஒரு 20 பேர் வந்து இப்படி நஞ்சு சாகணுமா அப்படிங்கிற கேள்வி வந்து இதெல்லாம் பக்தர்கள் மனசுல வரணும். அப்படி வந்தா இதை வந்து கொஞ்சம் மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். பிஜேபி அரசு இதை செய்யவே செய்யாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இதுதான் அவங்களுடைய முதலீடு. அதனால அவங்களுக்கு மக்களை பத்தி எப்பயுமே கவலை இல்லை. அதனால மக்கள் தான் இதை சிந்திக்கணும். ஊபியில வந்து அடிப்படை கட்டமைப்பு வசதி ரொம்ப குறைவா இருக்கு. அப்படி இருக்க சூழல்ல கும்பமேளாவுக்கு மட்டும் 7000 கோடி ஒதுக்கி இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இதுல ஒண்ணும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா அவங்க ஒதுக்குறதே என்ன? சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குவாங்க, கங்கையை சுத்தம் பண்றோன்னு ஒதுக்குவாங்க. அது போல இந்த கும்பமேளாவுக்குன்னு எவ்வளவு ஒதுக்குறாங்களோ ஒதுக்குவாங்க. அது நோக்கம் வந்து நாங்க இதை புனிதம் நினைக்கிறோம், அதுல கொண்டு கொட்டுவோம். மக்களுக்கு எது நல்லதோ, சுகாதாரத்துக்கு பணம் கொடுக்கறது இல்ல, கல்விக்கு பணம் கொடுக்கறது இல்ல, இந்த மாதிரி இவங்க புனிதம்னு நினைக்கிறதுக்கு மட்டும் பணத்தை கொட்டுறது வந்து பிஜேபிக்கே உள்ள ஒரு நோய். அவங்க அதை அப்படிதான் செய்வாங்க. ஆகையினால அவங்க செய்யறதுல ஒண்ணும் நம்ம புதுசா இன்னைக்கு பார்க்கல. இது வந்து இதுதான் பிஜேபின்னு அங்க ஓட்டு போடுற மக்கள் புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்துக்களுடைய மிக முக்கியமான வழிபாட்டு தலமா கும்பமேளா சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. இந்துத்துவாவுக்கு வந்து உண்மையான வழிபாட்டு தலம்ங்கிறது
கும்பமேளாவுல மட்டும்தான் இருக்கா? இல்ல. இல்ல உங்க ஊர்ல பக்கத்துல இருக்கிற சர்ச்சு, மசூதி எல்லாம் இருக்கு பாருங்க. அதுதான் இந்துத்துவாவின் வழிபாட்டு தலம். இந்துக்களுக்கு நிறைய இருக்கு. அவங்கவங்க ஊர்ல இருக்க கோயில் இருக்கு. அவங்கவங்களுடைய குலசாமி இருக்கு. ஊர்ல இருக்கிற மத்த கடவுள்கள் கோயில்கள் இருக்கு. அந்தந்த அந்தந்த மாநிலத்துல அவங்களுக்கு ஆறுகள் இருக்கு, அருவிகள் இருக்கு. எல்லாமே மக்களுக்கு தெரியும். இந்துத்துவத்துக்கு இது கும்பமேளா, இந்த மாதிரி ஊதி பெருக்கப்படுகிற விழாக்கள் இதெல்லாம் அவங்க பயன்படுத்துவாங்க. ஐஐடியோட இயக்குனர் காமக்கோடி அவர்கள் வந்து மாட்டு கோமியத்துல வந்து கிருமி நாசினி இருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஃபீவர் குணப்படுத்தும் சொல்லியிருக்காரு. தானே வந்து பஞ்சகாவியம் குடிப்பதா சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க அதை? அது வந்து நம்ம அநேகமா இப்படி சொல்றவங்க வீட்ல எல்லாம் வந்து கேமரா வச்சு அவங்க வீட்ல எல்லாம் யாருக்காவது உடம்பு சரியில்லாம போனா இதை மட்டும்தான் குடிக்கிறாங்களா அப்படின்னு செக் பண்ணா போதும். இதெல்லாம் வந்து நாட்டுக்கு தேவையில்லாம வளருகிற இளைஞர்களை வந்து காலை பிடிச்சி பின்ன இழுக்கிற வேலை. அதனால இது மாதிரி படிச்சவங்க இப்படி செய்யறது தெரிஞ்சுதான் செய்யறாங்க. அவங்களுக்கு நோக்கம் வேற. இவங்க ஆபத்தானவர்கள்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவாக வந்து தமிழ் சவுந்தரராஜன் வந்து மாட்டுக்கறி சாப்பிடுவீங்க, மாட்டு கோமியம் குடிக்க மாட்டீங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு எல்லாரும் பதில் சொல்லிட்டாங்க. நானே பார்த்தேன். இது யார் இந்த பதில முதல்ல கண்டுபிடிச்சதுன்னு கூட எனக்கு தெரியாது. அப்ப நீங்க மாட்டு கோமியம் குடிப்பீங்க, மாட்டு கறி சாப்பிட மாட்டீங்களா? வாங்க நீங்க கறி சாப்பிடுங்க, நாங்க கோமியம் குடிக்கிறோம் அப்படின்னு கேள்வி எல்லாம் பார்த்துட்டேன். அதனால இதெல்லாம் சொல்றேனே, இவங்க பேச்சுக்கெல்லாம் வந்து நம்ம பதில் சொல்றது அவங்களுக்கு தான் விளம்பரம். நன்றி. நன்றி.